ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜிக்கு ட்ரீம் கேக். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான ஸ்பாஞ்ச் கேக் வெண்ணிலா ஃப்ளேவரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேக் டின்னு தனியாகவே கிடைக்கிது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் லேயராக கேக் வச்சிடணும். அதுக்கப்புறமா சுகர் சிரப். என்னோடய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் சிரப் ஆட் பண்ண சொன்னனால நான் அதிகமான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா விப்பிங் க்ரீம். இது வந்து க்ரீம் தனியாக பீட் பண்ணிவிட்டு இது கூடவே கனாஷ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கனாஷ் ஒயிட் சாக்லேட்டில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்புறமா சாக்லேட் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுக்கிறது. இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் லேயராக நம்ம வந்து கொடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சிடலாம். நல்லா செட் ஆகி வரும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா கடைசி லேயர் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தின் லேயராக நம்ம கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஸ்பூனில் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடப்படணும். அந்த மாதிரி கொஞ்சம் தின் லேயராக நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக ஐஷிங் சுகர் இந்த மாதிரி மேலோட்டமாக தூவி விட்டுக்கலாம். ஸோ என்னோடய ஆர்டர் வந்து எனக்கு இது தான். நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நம்மளோட எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.